சென்னையில் நேற்று விமானப்படையின் வான் சாகச நிகழ்ச்சியை காணச் சென்ற ஜான் என்பவர் கடும் வெயிலால் மயக்கமடைந்து மரணமடைந்த நிலையில் இதுகுறித்து குடும்ப உறுப்பினர்கள் கண்ணீர் மல்க அளித்த பேட்டியை காண்போம். நல்லதா இருந்தாங்க. திடீர்னு அந்த கூட்ட நெரிசல்ல தண்ணி கூட இல்லாம வெயிலுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு மயக்கம் வந்துடுச்சு. அதுக்கப்புறமா தண்ணி குடிச்சாங்க, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாங்க, நல்லதா இருந்தாங்க. மறுபடியும் மயக்கம் வந்து திடீர்னு உடனே அங்கேயே இதுவாயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜனத்துல இருந்து எப்படியோ மெயின் ரோடு கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்த பிறகு அவர் கொஞ்சம் உயிர் இருந்தா கூட அந்த ஆம்புலன்ஸ்ல ஏத்தி இருந்தா காப்பாத்திருக்கலாம். ஆம்புலன்ஸ் இருந்து கூட அவரை வண்டியில ஏத்தாம அதான் இறந்துட்டாங்கல்ல, எதுக்கு வண்டியில ஏத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு இருந்தாங்க. 2 ஹவரா அவரு அங்கேயே படுக்க வச்சாங்க. ஆம்புலன்ஸ் இருந்தும் அதுல ஏத்தாம, சரியான பாதுகாப்பு இல்லாம, ஒரு ஆம்புலன்ஸ் போகிறது கூட வழி இல்லாம அவ்வளோ கூட்டமா இருந்தது. இந்த மாதிரி எமர்ஜென்சி இருந்தா ஏதாவது மனுஷங்க போறதுக்கு கொஞ்சம் வழியாவது விட்டு இருந்தா காப்பாத்தி இருக்கலாம் யாரையாவது. அந்த மாதிரி நிறைய பேர் இதுவாயிட்டாங்க. ஆனா அந்த ஸ்பாட்லயே கூட்டிட்டு போயிருந்தா ஏதாவது காப்பாத்தி இருக்கலாம். அப்புறம் எங்க ஹஸ்பண்ட் அண்ணா அவங்க போய் கூட ரொம்ப கெஞ்சிட்டே இருந்தாங்க, சண்டை கூட போட்டாங்க ஆம்புலன்ஸ் அவங்க கிட்ட. அதான் இறந்துட்டாரு இல்ல, எதுக்கு வண்டியில ஏத்தணும் அப்படி எல்லாம் கேட்டாங்க. அப்புறம் அவங்க சண்டை போட்டதுனால அதுக்கு அப்புறமா தான் வண்டியில ஏத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. 2 ஹவர்ஸா அங்கேயே தான் இருந்தாங்க. அந்த ஜனத்திலேயே 2 ஹவர்ஸா இருந்தாங்க. அப்படியே ரோட்லயே படுக்க வச்சுட்டு இருந்தாங்க. அந்த ஆம்புலன்ஸ்ல பார்த்துட்டு வாரமா படுக்க வச்சுட்டாங்க, பார்த்துட்டு விட்டுட்டாங்க. போலீஸ் எல்லாம் ரவுண்டா இருக்கிறாங்க. யாருமே ஹாஸ்பிட்டலை கொண்டு போறதுக்கு வழியில செஞ்சாங்க, படுக்க வச்சுட்டாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.